ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஸ்பீட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் காரைக்காலில் நசிலா மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட 13 டேஸ் பேசிக் டு அட்வான்ஸ் மாஸ்டர் கிளாஸ் படிக்க போகிறேன். ஸோ அதுவும் ஆஃப்லைனில் தான் படிக்க போகிறேன். அதுக்கு நான் 1 வீக்குக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணேன் அண்ட் ஷாப்பிங், நான் இங்கேருந்து போகிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஒரு பார்ட் 1ன்னு கூட சொல்லலாம். பார்ட் 2ல் தான் நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவேன். ஸோ பார்ட் 1ல் நான் கிளம்புற வீடியோ எல்லாமே இதில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு ஒருத்தவங்க சாக்லேட் ஹேம்பர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க கிட்ட ஸ்மால் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சாக்லேட் ஹேம்பரும் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சாக்லேட் டவர், லேயர் சாக்லேட் பொக்கே, இது எல்லாமே இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. எனக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் இந்த சாக்லேட் ஹேம்பர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. அவங்க பேக்கிங் டைப்புமே வந்து ரொம்ப எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்காகவே. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் எது மாதிரிலாம் கேட்குறீங்களோ அது மாதிரிலாம் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கெலாம் சாக்லேட் தனித்தனியாக வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வந்து ஹேம்பராக வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கும். அண்ட் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து அதில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து கம்மியாக ஏற்கனவே பண்ணி கொடுக்குறாங்க. இதுவும் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னும் கம்மியாக வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஆர்கானிக் ஹென்னா வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஆன்லைனில் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காக ஸ்டாண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக வந்து. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம யாரோட துணையும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஸ்டாண்ட் மூலியமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுனால மெயினாக வந்து எனக்கு ஸ்டாண்டு வேணும் அப்படிங்கிறதுனால ஸ்டாண்டு எடுத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் அங்கே காரைக்கால் போனேன் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் கூட அங்கே கூட நான் வந்து எடுத்துக்கலாம், வீடியோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம், நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இந்த ஸ்டாண்டு வந்து வாங்கினேன். குவாலிட்டி வந்து முன்னாடி ஒரு ஸ்டாண்டு வாங்கினேன், அந்த குவாலிட்டி நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வந்து. அதை ஃபிட் பண்ணி அதை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாண்ட் வாங்கினேன் அந்த லிங்க்கை வந்து நான் அதில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 450 சம்திங் தான். ஸோ 450க்கு ரொம்ப குவாலிட்டியான ஸ்டாண்ட் வந்து இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி. நான் ஊருக்கு கிளம்புறதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ட்ரெஸ் பேக்கிங் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து இப்போ வீட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த நேரத்தில் கஸ்டமர் வருவாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம கிடைக்கிற டைமெல்லாம் இந்த ஒர்க்கிங் வேலையை பார்த்தா தான் நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டான ட்ரெஸ்ஸையுமே எடுத்து வைப்போம். ஸோ நாள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருவோம். இப்போ பார்த்து நான் எடுத்து வைக்கிறதுனால கரெக்டாக எல்லா ட்ரெஸ்ஸையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ஒரு சூட்கேஸில் தான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூட்கேஸ் எடுத்திருக்கேன். டெய்லி வேர் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு 4 டாப்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 4 டாப்ஸுமே வந்து ஒரு மாதிரி சுருக்கமாக இருந்தது. ஸோ அதனால் அயர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அயர்ன் பண்ணிக்கிட்டேன். ட்ரெஸ்ஸை எடுத்தோடனே ரயான் கிளாத் டாப்னாலே வந்து ஒரு வாட்டி போட்டாலே வந்து சுருங்கிடுது. ஸோ அதனால் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக வந்து ஒரு 4 டாப் எடுத்திருந்தேன். அந்த 4 டாப்புமே அன்றைக்கே நான் வந்து அயர்ன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி அயர்ன் பண்ணிவிட்டு இது மாதிரி மடித்து நான் சூட்கேஸில் வச்சுட்டேன். அயர்ன் பண்ணுற டாப்னால் இந்த 4 டாப் தான் இருந்துச்சு. அதனால் அந்த அயர்னிங் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் டெய்லி வேர் ட்ரெஸ்ஸு தேவையில்லை, இனிமேல் வந்து கொஞ்சம் ஒர்க்கான ட்ரெஸ் எடுத்துக்கலாம், இது போதும் அப்படிங்கிறதுனால லாஸ்ட் டேக்குள்ளே ட்ரெஸ்ஸு அப்படியே ஒவ்வொரு நாள் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுருந்தேன். மேக்ஸிமம் வந்து மேக்ஸி மாதிரி தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ லாங்காக போடுறது தான் எனக்கு பிடிக்கும். ஷார்ட்டாக போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால லாங் டாப்ஸாக நான் நிறையா எடுத்து வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி ஓரளவு வந்து ட்ரெஸ் பேக்கிங் ஒர்க்லாம் முடிஞ்சு மற்ற ஜாமான்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுனால கும்பகோணம் வந்து அன்றைக்கே வந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ மெட்ரோவில் போய் எல்லாமே தேவையான பொருட்கள்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டோம். மேமுமே கொஞ்சம் ப்ராடக்ட், இந்த மேக்கப் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடிலாம். அதனால் அதுவுமே சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் மெட்ரோவில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாமே புதுசாக தான் நம்ம தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால் எல்லாமே வந்து புதுசாக தான் அன்றைக்கி நான் வாங்கினேன். ஸோ எண்ணெயிலேருந்து சரி, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு எல்லாமே இருந்தாலும் சரி, நான் இங்கே ஒன்று நான் எனக்காக அங்கே ஊருக்கு போகிறதுக்காக தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன்.
இது தனித்தனி கடையில் கூட வாங்கலாம். பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரே சூப்பர் மார்க்கெட்லேயே இவ்வளோ ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து நமக்கு தேவையான பொருளை நம்மளே எடுத்து போட்டு வாங்கிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் வந்து மெட்ரோலேயும் வந்து எல்லா ஜாமானுமே வாங்கிக்கிட்டோம். நான் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையுமே வாங்குறேன் அப்படின்னா, ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ இதை வாங்கிட்டோன்னா அப்படின்னா நம்ம பேக்கிங் பண்ணுற அந்த ஒர்க்குமே நம்மளுக்கு முடிஞ்சு மற்ற டைமில் பாக்கி எல்லாமே பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு அப்சீன் வந்து சைடு கேப்பில் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஆஃபருமே போயிட்டு இருந்துச்சாம். ஸ்லீப்பர்ஸ்லாம் வந்து ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால தேவையாக இருக்குமே நம்மளுக்கு ஒரு ஸ்லீப்பர்ஸ் புது செருப்பு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஹீல்ஸ் வச்சு வார் டைப் வந்து ஒரு செருப்பு வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி என் தங்கச்சியுமே சைடில் ஒரு கேப்பில் நான் எனக்கு செருப்பு வாங்குறேன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு சிஸ்டருமே வந்து எனக்கும் செருப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செருப்பு எடுத்து போட்டுட்டா. அது கூட வீட்டுக்குள்ளே ஜாமானுமே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அம்மா. ஏன்னா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து ரொம்ப வந்து கம்மியான ப்ரைஸ்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஆஃபர்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. ஸோ எதை பார்த்தாலுமே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு எல்லாமே வந்து பில் போட வந்தாச்சு. ஓவராலாக எல்லா ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில் போட வந்தேன். அது மாதிரி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் அன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ வாங்கிட்டு எல்லாத்தையுமே வந்து அன்றைக்கே பேக் பண்ணி வச்சுருவோம், அந்த வேலையை அன்னையோடு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சூட்கேஸில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நார்மலாக 13 டேஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து அந்த சூட்கேஸில் இந்த மாதிரி ஒரு ஜிப் டைப் இருக்குது. அந்த ஜிப் டைப்பில் வந்து நம்ம அர்ஜெண்ட்டாக வேணும்னா அதில் உள்ளதே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அந்த சைடில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். ட்ரெஸ்ஸு, அதுக்கு தேவையான லெகின்ஸு, அதுக்கு தேவையான இன்னர்வேர்ஸு எல்லாமே வந்து அந்த சூட்கேஸ்லேயே வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹிஜாப் ஷாலுக்கு போயாச்சு நம்ம. இப்போ ஹிஜாப் ஷால் பார்த்திங்க அப்படின்னா ப்ளைன் ஷாலே என்கிட்ட இவ்வளோ இருக்குது. அண்ட் மேலே வந்து மேட்ராவில் வந்து நான் ஒர்க் ஷால்லாம் வச்சுருக்கேன், சிம்பிள் ஒர்க் ஷால்லாம் வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு எந்த ஷால்லாம் வந்து எந்த கலர் ஷால்லாம் வந்து சூட் ஆகுமோ ஸோ அந்த மாதிரி எல்லா ஷாலுமே நான் எடுத்துக்கிட்டேன். அதுவே வந்து ஒரு பேக் தனியாக நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஷால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி சுடிதார் ஷால்லாம் போட முடியாது. அதனால் ஹிஜாப் ஷாலுங்கிறதுனால இவ்வளோ இதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு பேக்கில் ஃபுல்லாக எல்லா ஷாலுமே வந்து கவர் பண்ணி வச்சுட்டேன் நான். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வச்சாதான் எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஒரே சூட்கேஸில் இருந்தால் குழம்பிரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராவல் பேக்கில் மேம் வந்து ப்ரீ பேலட்டிங் வந்து சாரீ ட்ராப்பிங்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அயன் பாக்ஸு, ஒரு பெட்ஷீட்டு, அப்புறம் பட்டு சாரீ, அதுக்கு தேவையான ப்ளவுஸு இது எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு நாள் வந்து இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் மெஹந்தி வந்து போட்டிருந்தேன் ஒரு கைக்கு மட்டும். இது கூட மெஹந்தி ஆர்டருமே நிறையா வந்துச்சு, அதுவுமே போயிட்டுருந்தேன். ஸோ அந்த டைம்லேயுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல, இல்லைனா வ்ளாக்லேயும் நான் சேர்த்து அதை போட்டிருப்பேன். வீட்லேயே வந்து பிரியாணி ஆக்கி காரைக்காலுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து நாள் நைட்டே இந்த மாதிரி கறி கழுவுற வேலை, கறி மேக்னேட் பண்ணி வச்சிடுற வேலையெல்லாம் வந்து நாள் நைட்டே வந்து முடிச்சாச்சு. ஸோ காலைல எழுந்திரிச்சி ஈஸியாக இருக்கும் வேலை அப்படின்ட்டு. ஊற வச்சாலுமே வந்து கறியோட டேஸ்ட்டு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும்ன்ட்டு ஊற வச்சாச்சு. காலையில் ஒரு 5 மணி போல் எழுந்திரிச்சு இந்த மாதிரி அரிசி வந்து அளந்து ஊற வச்சிட்டோம் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் வந்து கறி, முட்டை இது எல்லாத்தையுமே வந்து வறுத்துக்குவோம் அப்படின்ட்டு வறுத்துட்டு நம்ம இந்த சில்வர் தாள் போட்டு ரெடி பண்ணி வச்சா அப்படியே சூடு வந்து ஆறாமே அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டீலாம் குடித்ததுக்கப்புறம் பிரியாணி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாணியில் இந்த வெங்காயம் வந்து வதங்குறது தான் பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அது வதங்கிட்டாலே வந்து டக்குன்னு பிரியாணி செஞ்சிடலாம். ஸோ வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. அன்னைக்கு நான் தான் பிரியாணி செஞ்சுருந்தேன். ஸோ என்னோடய பிரியாணி ட்ரிக் வந்து நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்து பிரியாணி பண்ணி இன்னும் நான் போடவே கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக் சொல்லிடுறேன். எல்லாமே வந்து நான் அரைச்சி சேர்க்கவே மாட்டேன், எல்லாமே தனித்தனி தூளாக மட்டும்தான் சேர்ப்பேன். அந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரியாணியை தம் போட்டுட்டு நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி 3 லேயர் ஹிஜாப் ஸ்டைல் தான் நான் அன்றைக்கி கட்டியிருந்தேன். ஸோ நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லலாம் வந்து ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. கிளம்பிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ சாப்பாடு, அப்புறம் என்னோடய லக்கேஜு எல்லாமே வந்து ரெடியாகி வச்சிட்ருந்தோம். ஏன்னா ஏதாவது மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. சாப்பாடுமே இந்த மாதிரி பையில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இது ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட போனோம். ஏன்னா வந்து அங்கே பீச்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமி பசங்க எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே தான் காரில் போனோம். அப்சின் ஏதோ நம்ம டூர் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. ஆனால் நான் 13 நாள் அங்கே தங்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் அவளுக்கு அது சரியாகவே அவளுக்கு ரியலைஸே ஆகலை. ஸோ அதனால் அவள் ஜாலியாக கிளம்பிகிட்டு இருந்தா. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கார் வந்துருச்சு. எல்லா லக்கேஜையும் எடுத்துகிட்டு வந்து காரில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு இருந்தோம்.
எப்போவுமே நான் ஜன்னல் சீட்டில் தான் உட்காருவேன். ஏன்னா நான் சரியான வாமிட் கேஸ் அப்படிங்கிறதுனால ஜன்னல் சீட்டை யாருக்குமே நான் விட்டே கொடுக்க மாட்டேன். ஸோ நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக காரைக்கால் வந்து ஒரு 5 மணி நேரத்தில் வந்து ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டிரைவரு. ஸோ அதுக்கு நடுவில் திருவாரூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கான். ஸோ டிரைவர் தான் சொன்னாங்க, திருவாரூரில் இந்த மாதிரி தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் தாஜ்மஹால்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு வீட்டில் எல்லாமே சொன்னாங்க. அதனால் அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டோம். ஸோ திருவாரூரில் தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தாஜ்மஹால் செட்டப்லேயே வந்து கட்டியிருந்தாங்க. ஒருத்தவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்களாம். அதனால அதை நினைவு கட்டிடமாக இந்த மாதிரி தாஜ்மஹால் ஸ்டைலில் வந்து இந்த இடத்த வந்து நினைவு கட்டிடமாக கட்டியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் மார்னிங்கே போனதுனால மார்னிங் வந்து ஃபோட்டோக்கெலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஈவினிங் டைம் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே வந்தோன்னா லைட் செட்டப்போட அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவினிங் போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் மார்னிங் வந்தோம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃபோட்டோலாம். இது உள்ளக்க பார்த்திங்க அப்படின்னா தொழுகை அறை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பிளேஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நினைவு கட்டிடம் அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் இருந்துச்சு, ஒரு ரூம் மாதிரி. ஸோ இதை ஃபோட்டோ எடுத்து போட்டோன்னா ஸ்டேட்டஸில் எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன டேரெக்டாக நீ தாஜ்மஹாலுக்கே போயிட்டியா அப்படின்ட்டுலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸ்லாம். ஸோ ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போனப்போ அந்த சைடு வந்து தண்ணிலாம் விடல. ஸோ அதனால் தண்ணிலாம் விட்டு நைட்டுலாம் வந்து லைட்டிங்கோடு பார்த்தா இன்னும் மேபி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். வெளியே இந்த மாதிரி அப்சின் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நாகூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாகூர் தர்கா போயிட்டு, அதாவது தர்கா உள்ளே இல்லாமல் வெளியில் கடைங்கள்லாம் பார்த்துட்டு டேரெக்டாக காரைக்காலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாகூர் போயிட்டுருக்கோம். ஏன்னா சரியான தண்ணி தாகம், சரியான வெயிலும் கூட. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சரியான கூட்டமாக இருக்குன்ட்டு ஒரு ஜூஸ் கடையில் போய் ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் எங்கே இருந்தாலும் அப்படின்ட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்க வந்துட்டோம். அப்சின்னு ஒரு ஐஸ்கிரீம் பைத்தியம், அவள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா. நான் வந்து ஜிகர்தண்டா வாங்கி குடித்தேன். இந்த மாதிரி எல்லாருமே ஜூஸ் வாங்கி குடித்ததுக்கப்புறம் நாகூர் தர்காவுக்கு வெளில கடைங்கள்லாம் இருந்துச்சு. ரேட்லாம் பார்த்துட்டு ஜாமான்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நாகூர்லேருந்தும் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. சரி நம்ம ரோட்டில் எங்கேயாவது உட்காந்து சாப்பிட முடியாது, எங்கேயாவது ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சுன்னா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஒரு பிளேஸுமே செட் ஆகலை. டேரெக்டாக காரைக்காலுக்கே போயாச்சு. காரைக்காலுக்கு வந்து போயிட்டு வெளியில் வந்து அந்த பீச்சுக்கும் வெளியில் வந்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற இடம் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து வீட்டிலேருந்து நாங்கள் பாயெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோமா. ஸோ அங்கே போட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டோம். அந்த டைமுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2, 3 இருக்கும் மணி. ஸோ அந்த டைமில் சரியான வெயிலாக இருந்துச்சா, எங்கடா வெயில் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணி உட்கார்றதுக்கே அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக சூடாக இருந்துச்சு பிரியாணியுமே. ஸோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்டுலாம் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நல்ல மெமரிஸாக இருந்துச்சு இதுவுமே. சாப்பிட்டுட்டு டேரெக்டாக பீச் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடியோ போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தோம். மற்றபடி வேறு எங்கேயுமே போகிறதா ஐடியா கிடையாது. நான் என் தங்கச்சி அப்புறம் மச்சி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோட்வே இருந்துச்சு. அங்கே ஒரு ரீல்ஸ் எடுத்து ஃபோட்டோலாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அது உள்ளக்க வந்தோன்னா இந்த மாதிரி காரைக்கால் பார்க் இருந்துச்சு. ஃபுல்லாக பிள்ளைங்க விளாட்றதுக்குள்ள பார்க் இருந்துச்சு. அங்கே வந்து பிள்ளைங்க இந்த மாதிரி பார்க்கெலாம் பார்த்தா வெளியே வராதுங்க. அதனால் ஒரு வாட்டி சர்க்கஸ் மட்டும் சர்விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்சீனு அப்புறம் மாமி பசங்க எல்லாருமே வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் ஒன் டைம் வந்து காரைக்கால் வந்திருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி விளையாடுற பிளேஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் பீச் உள்ளக்க பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து அடிஷ்னலாக வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதாவது ராட்டினம், கப்பை தொட்டி இந்த மாதிரி வந்து தொட்டிங்கள்லாம் நிறையா வந்து அடிஷ்னலாக போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டூடியோவுக்கு 6 மணிக்கெலாம் மேம் வந்து ரீச் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 3 to ஒரு 4, 5 மணிக்குள்ளேயே நம்ம இங்கே முடிச்சுக்கலாம், அப்புறம் வந்து கரெக்டாக ஸ்டூடியோ போய்க்கலாம் அப்படின்ட்டு அது வரைக்குமே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் போக 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 டைம் போயிட்டே இருந்துச்சு. பீச்சில் இருந்தாலே டைம் போகிறது தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைமில் தான் அந்த தொட்டிலாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதனால் இந்த வாட்டி வந்து இந்த தொட்டி ஆடுறதுமே மிஸ் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. அப்புறம் பேட்ரி கார்ஸ் இருந்துச்சு. அந்த காரில் வந்து அப்சீனை உட்கார வச்சு அப்சீன் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதனால் அவளை வந்து பேட்ரி காரில் வந்து உட்கார வச்சுருந்தோம். ஸோ நல்லா அவளுமே நல்லா என்ஜாய் பண்ணா. இது அவளுக்கு ஒரு டூருன்னே அவள் இது பண்ணிக்கிட்டா, மைண்ட் செட் பண்ணிட்டா. அதனால் டூருக்கு வந்தால் எப்படி என்ஜாய் பண்ணுவாள் அந்த மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா.
இப்போ வந்து மாமி பசங்க அப்சின்னு எல்லாருமே இந்த மாதிரி கார்லாம் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு நடக்கிறோம் அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. மெரினா பீச்சில் நடந்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப தூரமாக இருக்குது இதுவுமே. ஸோ போயிட்டே இருந்தோம். ஆனால் கடல் நல்லாவே வந்து உள்வாங்கி இருந்துச்சு. ஆனால் ரெக்வஸ்ட் என்னென்னா, யாருமே வந்து கடல் உள்ளக்க வந்து இறங்கிடாதீங்க. ஏன்னா நாங்கள் போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு ஸ்கூல் பசங்க ட்ரிப்பு அழைச்சிட்டு வந்தப்போ ஒரு பசங்க கூட இறந்து போனாங்களாம். ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக வந்து நாங்கள் அதாவது வெளியிலேயே நின்றுட்டே இருந்தோம். ரொம்ப கடல் உள்வாங்கி இருந்ததுனால அலையுமே நல்லா வந்துச்சு. அதனால ரொம்ப சேஃபாக இருக்கணும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால். அப்சின்னு பார்த்தீங்கன்னா கரையிலே வந்து நல்லா நீச்சல் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பக்கத்துலேயே தான் நின்னோம். ரொம்ப தூரம் அப்புறம் இழுத்துட்டு போயிடுது அலை வந்து. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி நிற்கணும், உள்ள வரைக்கும் இழுத்துட்டு போயிடுது ஒரு அலை வந்து. ஸோ அதனால் நல்லா வந்து கடல் உள்வாங்கி அலை நல்லா பெருசாக வந்ததுனால சும்மா கரையிலேயும் நின்று சும்மா கால் மட்டும் நினச்சிட்டு எல்லாருமே நின்றுட்டு இருந்தோம். ஒவ்வொரு சைடுமே வந்து போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. நம்மளை கைட் பண்ணி நம்மளை வந்து இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸுமே நின்றுட்டு இருந்தாங்க. பீச் முடித்ததுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து கிளம்பியாச்சு. அதாவது ஸ்டூடியோவுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். டேரெக்டாக வந்து இப்போ நாங்கள் ஸ்டூடியோ தான் போக போகிறோம். அதுக்கு தான் இப்போ லொக்கேஷன் பார்த்து போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 13 டேஸ் எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற விலாகாக தான் இருக்கும். மறக்காமல் அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் அதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த விலாகை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.